அன்பே சிவம், மனமே குரு. அன்பர்களுக்கு ஆத்மார்த்தமான வணக்கங்கள். வேகமாக உருண்டோடும் இந்த பொருளாதாரம் சார்ந்த உலகில் எந்த நிம்மதியும் நிறைவும் தேடியும் கிடைக்காமல் துன்பப்படும் உயிர்களின் தேடல்களுக்கு ஒரு வழிகாட்டிதான் இந்த கேள்வி பதில் தொகுப்பு. பக்தி, ஆன்மீகம், இல்லறம் ஆகிய விஷயங்களில் குழம்பித் திரிபவர்களுக்கு இந்த கேள்வி பதில் பகுதி நிச்சயம் விடை தரும். கடந்த 40 ஆண்டுகளாக இரவு பகல் என பாராமல் ஆன்மீகத் துறையில் தேடி ஆய்வு செய்து முடிவு கண்டு சித்தர் முறை உபதேசங்கள் மட்டுமே இறைத்தன்மையை, ஞானத்தை அடையும் ஒரே வழி என்ற அடிப்படையில் ராஜயோக கலையை சீராகவும் நேர்த்தியாகவும் உபதேசித்து வழிகாட்டி வருபவர் சென்னையைச் சேர்ந்த பிரம்மஸ்ரீ நித்யானந்தம் ஐயா அவர்கள். பக்தி என்றால் என்ன? ஆன்மீகம் என்றால் என்ன? பாவ புண்ணியங்கள் எதனால் ஏற்படுகின்றன? கிரகங்கள் எவ்வாறு மனிதர்களை பாதிக்கின்றன? ஞானப்பாதைக்கு செல்வது எப்படி என்பன போன்ற பல கேள்விகளுக்கு பிரம்மஸ்ரீ நித்யானந்தம் ஐயா அவர்கள் எளிமையாகவும் எவர்க்கும் புரியும்படியும் பதில்கள் அளித்துள்ளார். ஞானத்தை அடைவதற்கு குடும்பத்தை வெறுப்பதோ காட்டுக்கு செல்வதோ முறையான வழிமுறை அல்ல என்று ஆணித்தரமாக உபதேசிக்கும் பிரம்மஸ்ரீ நித்யானந்தம் ஐயா அவர்கள் ஆன்மீக உலகின் வழிகாட்டி. உயிரினத்தின் நன்மை கருதி இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியை ஒலி வடிவில் உங்களுக்கு அளிப்பதில் எமது வாக்ஸ்பாப் மீடியா கேட் நிறுவனம் பெருமை அடைகிறது. எல்லாம் வல்ல எமது குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தம் ஐயா அவர்களின் ஆசிகள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தார்களுக்கும் கிடைக்கப் பெற்று ஆனந்தத்துடனும் நிறைவுடனும் நீங்கள் வாழ வாழ்த்துகிறோம். அன்பே சிவம், மனமே குரு. ஆன்மீகம் என்பது என்ன? பக்தி வேற, ஞானம் வேற, ஆன்மீகம் வேற. 3 பிரிவா இருக்குது. ஆன்மீகம்ன்றது யோக நிலையில விந்துவை மேலேற்றுவது ஆன்மீகம். பக்தியில அந்த விந்துவை தொட முடியாது உன்னால. அதனால யோக மூலியமா இந்த விந்துவை மேலே எடுத்துக்கின்னு போயிட்டா அந்த ஸ்தூல விந்து, சூட்சும விந்து 2 விந்து சேரும்போது ஞானம் பிறக்குது. இந்த விந்தை கொண்டு போறது யோகம். யோகம்னா அதனுடைய முழு அர்த்தம் என்னன்னா, தனித்தனியா இருக்கக்கூடிய பொருளை ஒன்று சேர்த்தல் யோகம். ஒன்று சேர்ந்தால் ஞானம். கலை என்றது சுவாசம். இப்போ அருணகிரி பாடி இருக்கிறாரு, நாத விந்து கலாதி நமோ நமோ வேத மந்திர சொரூபா நமோ நமோ நிற்கிறாரு. இது என்னன்னா, கலை தனியா இருந்தா உனக்கு சக்தி கிடையாது, விந்து தனியா இருந்தா உனக்கு சக்தி கிடையாது, நாதம் தனியா இருந்தாலும் சக்தி கிடையாது. இந்த 3ம் ஒன்று சேர்ந்ததுன்னா உலகத்தினுடைய சக்தி உனக்கே வருது, நீ கடவுளாக்கப்படுற. இது தனித்தனியா பிரிஞ்சு இருக்கிற வரைக்கும் நீ மனிதனா என்கிற. ஆத்மான்றது நாதம், உயிர் என்றது சுவாச காத்து இல்லையா, விந்துன்றது பலம், சக்தி. இது 3மா உடலை இயக்குது. உயிர், சக்தி, இந்த 3மா இருக்குது. இதுக்கு கடவுளை குறிப்பிட்டிருக்காங்க. என்னென்ன கடவுள்? சக்தின்னு அம்பாள் பெயர் சொல்றாங்க, மகாவிஷ்ணுன்னு விஷ்ணு பெயர் சொல்றாங்க, சிவம்ன்ட்டு பரமசிவம் பெயர் சொல்றாங்க. இந்த முப்பொருளாகவும் இருந்து நம்மளை இயக்குது. அப்போ இந்த முப்பொருளும் தனித்தனியா இருக்கிற வரைக்கும் நமக்கு கடவுளுடைய சக்தி இல்லை, மனித சக்திக்குள்ள தான் நிக்கிறோம். இந்த முப்பொருளும் ஒன்று சேரும் போது கடவுள் சக்தி நமக்கு கிடைக்குது. இதை தான் ரொம்ப அழகா சொல்றாரு. எப்படி சொல்றாரு? அகஸ்தியர் இதை சொல்றாரு, இது 3ம் ஒன்னானா நீ என்ன ஆவ அப்படின்றதுக்காக அவர் சொல்றாரு, விந்து நிலை தனை அறிந்து விந்தை கண்டால். விந்தைன்னா அதிசயம். இதை நீ ஆராயக்கூடிய ஆற்றல் உனக்கு வேணும். அந்த ஆற்றல் கிடைக்கணும்னா ஒரு சரியான குரு கிட்ட போகணும் அப்படின்னு சொல்றாரு. விந்து நிலை தனை அறிந்து விந்தை கண்டால் விதமான நாதமது குருவாய் போகும். அந்த முள்ள நாதமது குருவாய் போனால் ஆதி அந்தமான ஜோதி நீ ஆவாயினார். அப்போ உலகம் உற்பத்தி ஆகும்போது நீ எப்படி வந்தையோ அப்படிப்பட்ட பொருளா நீ ஆயிடுவ அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்றாரு அகஸ்தியர். இந்த 3 பொருளை ஒண்ணு சேர்க்க முடியுமாங்க? சேர்க்க முடியும். அது என்ன வழி? அது யோகத்தால மட்டும்தான் சேர்க்க முடியும், இல்லைன்னா சேர்க்க முடியாது. இப்போ யோகம்ன்றது பல இடத்துல பல விதமா இருக்குது. ஏதோ ஒரு பொருளை குறிப்பிட்டு காட்டி அந்த ஒரு பொருளையே நினைங்க உங்களுக்கு ஞானம் பிறக்கும் அப்படின்றாங்க. அப்படி ஞானம் பிறக்காது. ஏன்னா நினைக்கணும், செய்யணும். நினைவும் எண்ணமும் வேணும், செயலும் வேணும். அப்போ இந்த 2ம் இருந்தாதான் நீங்க ஒரு காரியம் சாதிக்க முடியும். இப்போ உங்களாண்ட ஒரு மைக் இருக்குது. இந்த மைக்கை நான் என்னாண்ட வரணும்னு நினைச்சிட்டா வருமா? வராது. என் மனம் வரணும்னு நினைக்கணும், என் கை எடுக்கணும், அப்பதான் என்னாண்ட வரும். அப்போ செயலும் வேணும், நினைவும் வேணும். செயலுக்கு அடிப்படையாந்து நினைவு, நினைவுக்கு அடிப்படையாந்து மனம், மனத்துக்கு அடிப்படையாந்து சித்தம், புத்தி, அகங்காரம். பூசை செய்வதாலும் புண்ணிய தலங்கள் செல்வதாலும் புண்ணியம் உண்டா? பூசை செய்வதாலும் புண்ணியஸ்தலம் செல்வதாலும் புண்ணியம் கிடைக்கும்னா பூசை செய்யக்கூடிய பூசாரிக்கு புண்ணியம் கிடைச்சிருக்கும்.
இல்லையா? எந்த பூசாரிக்கும் புண்ணியம் கிடைக்கல. புண்ணியம் என்ன பாவம் என்னன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த புண்ணியம் கிடைக்குமான்னு நினைக்க கேள்வி வரும்போது புண்ணியம்ன்றது எப்படிப்பட்டது, பாவம்ன்றது எப்படிப்பட்டது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். மெயினா புண்ணியம்ன்றது தான் தனக்குள்ள ஒடுங்குவது புண்ணியம், தான் பிறருக்கு வெளியே போகுவது பாவம். அப்போ பூசாரிகள் அத்தனை பேருமே வேறொரு பொருளை காரணம் காட்டி தான் உபசரணம் பண்றான் இல்லையா? நீயும் வேறொரு பொருளை நோக்கி தான் வழிபட்டுன்னுக்கிற, எப்படி உனக்கு புண்ணியம் கிடைக்கும்? வாய்ப்பு இல்லை. அப்போ நீ உனக்குள்ள அடங்கும் போது உன்னுடைய உயிரையும் உன்னுடைய ஆத்மாவையும் உன்னுடைய சக்தியை நீ அறியும் போது உனக்கு புண்ணியம் கிடைக்குது. இதுக்கு அவை ரொம்ப அழகா தெளிவான வார்த்தையை கொடுக்குறாங்க. மயிர்கால் முழுதும் மாய்கின்ற வாய்வை உயிர் பின்றி உள்ளே பொதி ஆயல் பெருக்கும் உண்டாமேன்றாங்க. அப்போ இந்த எண்ண அலைகள் நீ எதை வெளியே நோக்கறியோ உன் கண்ணில் மட்டும் உன்னுடைய சக்திகள் வெளியே போகல, உன் ரோம துவாரங்கள் வழியெல்லாம் வெளியே போய்கின்னுக்குது. அப்போ உன் எண்ணத்தை உள்ள நிறுத்தும் போது உன்னுடைய ரோம துவாரங்கள்லாம் மூடப்படுது. அப்போ உனக்கு ஆயுள் பெருக்கம் உண்டாகுது. அப்போ பாவம்ன்றது எங்க உண்டாகுது, புண்ணியம்ன்றது எங்க உண்டாகுதுன்னா நீ உள்ள அடங்கும் போது புண்ணியம் உண்டாகுது, வெளியே போகும்போது பாவம் உண்டாகுது. தானம் செய்வதால் புண்ணியம் கிடைக்குமா? எந்த தானமும் நீ பண்ண வேணாம், கர்மத்தை பண்ணாது இரு, அதுவே உனக்கு புண்ணியம். எப்ப நீ பாவத்தை பண்ணலையோ அப்ப தானத்தை தர்மத்தை பத்தி நீ யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எப்போ நீ பாவத்துல இறங்குறியோ அப்ப தர்மங்கள் எல்லாமே செய்து ஆகணும். ஆனா எந்த தர்மம் செய்தாலும் உன் பாவம் உன்னை விட்டு விலக போறது இல்லை. நன்மை செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னொருத்தருக்கு படிச்சவனுக்கு தெரியும் யாருக்கு என்ன நன்மை செய்யணும்னுட்டு. நம்ம போய் யாருக்கும் எந்த நன்மையும் செய்திட முடியாது. ஆனா தீமை செய்யாம இருந்தா அதுவே பெரும் செல்வம். இன்றைய மனிதனின் பக்தி அவனை கடவுளிடம் சேர்க்குமா? சேர்க்காது. அவன் பக்திக்காக கோவில இறைவனை தேடிய போகல, அவனுடைய சுயநலத்தை நோக்கி இறைவன்கிட்ட போகும்போது அவனுடைய பக்தி இறைவனை சாராது. அதனால்தான் சிவவாக்கியர் ரொம்ப அழகா சொல்றாரு, அப்பா நீ போய் இறைவன்கிட்ட நிறைய கோரிக்கைகளை சொல்ற, இறைவனுக்கு காது இருக்குதா நீ சொன்னதை கேட்கறதுக்கு? கண்ணு இருக்குதா நீ சொன்னதை பார்க்கறதுக்கு? தெரியாது. அதனால சொல்றாரு, நட்டக்கல்லை சுற்றியே 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முணுமுணுக்கும் மந்திரம் ஏதடா, நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில்ன்றாரு. சுட்ட சட்டி கறி சுவை அறியுமோ. இப்போ கொசவு சட்டிப்பானை செய்யறான், ஈர குழம்பு சட்டி இருக்குது, குழம்பு சட்டி செய்யறான் இல்லையா, அவன் சூளை போட்டு வேக வைப்பான். அந்த வேக வச்சிட்ட சட்டியில தண்ணி ஊத்தினா ஊத்துன தண்ணி அப்படியே இருக்கும். ஈர சட்டி இருக்கும், வேக வைக்காத சட்டி இருக்கும், அதுல ஊத்துன என்ன ஆகும்? வலிச்சிக்கும் ஈரம். அப்போ வலிச்ச ஈரத்தால அது கறி சுவை அறியும். ஆனா சுட்ட சட்டி கறி சுவை ஆகுமோ? அந்த மாதிரி உடைச்ச கல்லுக்கு ஏதாவது தெரியுமாடா? உன் உடல்ல இத்தனை உறுப்புகள் இருக்குது. இந்த மனித உடல்ல இருந்து ஒரு கையை தனியா எடுத்து கீழே வச்சிடு. உன் மனசு நினைக்கட்டும் இந்த கை ஆடணும்னு நினைக்கட்டும், ஆடுமா? உன் கை தானே, ஏன் ஆடல? உணர்வு இல்லை அதுக்கு, அதனால அசைவு இல்லை அதுக்கு. ஆனா உடலோடு இருக்கும்போது உன் மனம் நினைச்ச உடனே கையாடுது, ஏன்? உணர்வு இருக்குது, அதனால அசைவு இருக்குது. அது மாதிரி ஒரு மலையில இருக்கும்போது அதுக்கு வளர்ச்சி இருக்குது, மலையில இருந்து உடைச்சிட்டு எடுத்துட்ட கல்லுக்கு அசைவு இல்லை, அதனால அது உங்ககிட்ட பேசாது. அதே கல்ல தான் கோயில்ல சிலையாவும் வச்சுக்கிற, அதே மலை கல்ல தான் வாசப்படியாவும் போட்டு மெரிச்சுக்கினுக்கிற, அப்புறம் இது பேசாதா? எந்த நிலை வழிபாட்டால் நமது கோரிக்கையை இறைவனிடம் சேர்ப்பிக்கலாம்? இறைவன் என்பது முதல் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இறைவனோட உன்னுடைய கோரிக்கையை வைக்கும் போது யார் இறைவன்றது தெரிஞ்சுக்கணும் நீ முதல்ல. இப்ப ஒரு கோயில்ல 10 சிலைகள் இருக்குது, 10 பேர்கிட்ட கோரிக்கையை வைக்கும் போது எப்படி உன்னுடைய எண்ணங்கள் நிறைவேறும்? ஒரு கோவில்ல 10 சிலைகள் இருக்குது இல்லையா, ஏதாவது ஒரு சிலைகிட்ட உன்னுடைய கோரிக்கையை வச்சிருக்கிறியா நீ? எப்போது ஒரு கோவிலுக்கு போனா எல்லா சிலைகிட்டையும் உன்னுடைய கோரிக்கையை வைக்கிற, அப்ப எந்த சிலை தான் உன்னுடைய கோரிக்கையை நிறைவேற்றும்? நீ நிறைவேற்ற நான் விட்டுருவேன், நான் நிறைவேற்ற நீ விட்டுருவ, இப்படியே ஏமாற்றம் தான் மிஞ்சம். அப்போ இறைவன் என்றவன் யார் அப்படின்னு பார்க்கணும். 2 இறைவன் உண்டு. ஒன்னு உனக்குள்ள இருக்கிற ஆத்மா ஒரு இறைவன், இந்த உலகத்துக்குள்ள இருக்கிற இறைவன் ஒன்னு பரமாத்மா. அது அப்போ உன்னுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றத்துக்கு அடிப்படையானது உன்னுடைய சுவாசமாகப்பட்ட உயிர் உன்னுடைய ஆத்மாவுக்கிட்ட கோரிக்கையை வைக்கணும். அந்த கோரிக்கை மட்டும்தான் அந்த ஆத்மா ஆத்மாவுக்கு மட்டும்தான் பரமாத்மா யாருன்னு தெரியும், உனக்கு தெரியாது. அதனால அந்த ஆத்மா பரமாத்மா கிட்ட கோரிக்கையை வைக்கும், அது நிறைவேற்றப்படும். கோவில்ல வைக்கிற கோரிக்கை எல்லாம் நிறைவேறாது. மனிதன் சூழ்நிலையிலிருந்து எப்பொழுது மீள முடியும்?
அவனுடைய சுவாச காற்று எப்போ அவனுக்குள்ள அடங்குதோ அப்போதான் விடுபடுவான். அவன் தனக்குள்ள அடங்குற வரைக்கும் அவன் விடுபடவே முடியாது. ஒரு தவறை மறைக்கிறதுக்கு பல தவறுகள் செய்துக்குன்னே போவான். அப்ப ஒரு தவறுல இருந்து அவன் மீளணும்னா அவன் தனக்குள்ள அடங்கணும். அதுக்குதான் சொல்றாரு, எப்படி இருக்கணும் மனுஷன் அப்படின்னா, எட்டா புரவி அடி. இந்த மனம் என்ற காற்றை யாராலையும் நிறுத்த முடியாது. அதனால துன்பங்கள் தான் விளையுது. ஆனா இது பிடிக்க முடியலன்றதுக்காக நீ துன்பத்திலேயே மாட்டிக்கணும் மரணம் அடையவே கூடாது. எப்பவுமே இப்படியே போக கூடாது. நீ கண்டிப்பா பிடிக்கணும் அப்படின்றதுக்காக அழுக்கணி சித்தர் சொல்றாரு அழகா, எட்டா புரவியடி ஈராறு காலடியோ விட்டாலம் பாரமடி வீதியிலே தான் மறிச்சு. ஐயா, இவ்வளவு கஷ்டம் இருக்குதே, இது பிடிக்க முடியாததா இருக்குதே அப்படின்னு விட்டுட்டீனாக்கா நீ செத்து தெரு ஓரம் கிடப்பப்பா. அப்படி கஷ்டம் நினைக்காத. கட்டாத கயிறை எடுத்து கட்டு. அது என்ன சாமி கட்டாத கயிறு? ஒண்ணு கவுரா இருக்கலாம், இல்ல கம்பியா இருக்கலாம். ஏதாவது ஒரு பொருள்ல தானே கட்ட முடியும். இதை எப்படி கட்டுறது அப்படின்னா, மனமுன்னும் கயிறால தான் இதை கட்ட முடியும் இந்த காற்றை. அப்போ உன் மனம் அடங்கணும். மனம் அடங்கினா காற்று அடங்கும். காற்று அடங்கினா உன்னுடைய சூழ்நிலை சந்தர்ப்பங்கள்லாம் மாறி நீ அமைதியான நிலைக்கு வருவ அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றாரு. மனிதன் பிறந்ததனுடைய நோக்கம் என்னங்க? மனித பிறந்ததனுடைய நோக்கம், இப்ப நீ திருமணம் ஆன உடனே உன் மனைவி வந்தாச்சு, நீ சந்தோஷமா உன் வாழ்க்கையை தள்ளிட்டு போலாம். ஆனா நீ என்ன நினைக்கிற, ஒரு 3 வருஷம் 2 வருஷம் ஒரு குழந்தை இல்லைன்னு உடனே ஒவ்வொரு கோயிலா திரிஞ்சு குழந்தை கேட்கிற. இந்த குழந்தையால உனக்கு என்ன பயன்? தொல்லைதான் அதிகம். நன்மை ஏதாவது இருக்குதா? இல்லை. இருந்தாலும் இது உனக்கு நல்லா தெரிஞ்சிருந்தோம் ஒரு குழந்தைய தேடுற நீ. எதுக்காக? உன்னுடைய பேர் சொல்லணுன்றதுக்காக. இதே மாதிரி இறைவன் நம்மள குழந்தைகளா படைச்சு இறைவனுடைய பேர் சொல்லணுன்றதுக்காக நம்மள படைச்சிருக்கிறான். அப்படி நிஜத்துல இல்லைங்களா? நம்ம நிஜத்துல இல்லைன்னா மனிதன் ஏற்படுத்திக்கின சூழ்நிலைகள் அப்படி. ஏன்னா ஆசை எனும் பெரும் பிணியில் மாட்டிக்கணும். அதனால்தான் அருணகிரிநாதர் சொல்றாரு, அப்பா இது இன்னமும் நன்மை நினைக்கிற, நன்மை இல்லப்பா. பேராசை எனும் பிணியில் பிடிபட்டு ஓரா வினையேன் ஒழ தகுமோ அப்படின்றாரு. இந்த ஆசை என்ற நோயில விழுந்துட்டு எப்பவும் மடிஞ்சு சாகரிய, இது வேண்டாம், விட்டுட்டு வந்துரு அப்படின்றாரு. விட்டுட்டு வரதுன்னா இப்ப குடும்ப வாழ்க்கை விட்டுட்டு வரதுங்களாங்க? குடும்ப வாழ்க்கையை விட்டுட்டு யாரும் எந்த ஞானியும் இது வரைக்கும் சொல்லவே இல்லை. ஆனா ஆசையை அடக்கி வச்சுக்கொண்டு தான் சொல்லிக்கிறாரு. கௌதம் புத்தர் கூட சொல்றாரு, ஆசையை அறவே ஒழித்து விடு, ஆசையை துன்பத்துக்கு அடிப்படைன்றாரு. இது என்ன காரணம்? ஆசை இல்லாத பொருள் எது இருக்குது? ஒரு பொருள் காட்டுங்க பார்க்கலாம். ஆசை இல்லாத பொருள் ஒரே பொருள், பிணம் மட்டும்தான் இருக்கும். வேற எதுவும் ஆசை இல்லாத பொருள் அசைவு இருக்காது. இருக்குமா? அசைவே அசையாது. ஆனால் இந்த ஆசை என்றது பேராசையா மாறக்கூடாது. ஒரு மனைவியை கட்டிக்கினா அது பேர் ஆசை, 4 மனைவியை கட்டிக்கினா அது பேர் பேராசை. மனிதனின் பண்புகளுக்கு காரணமானது எது? சேருதல், அவன் இருக்கக்கூடிய இடம், பழகக்கூடிய மனிதர்கள், அவன் பிறந்த தாய் தகப்பனார், இது 3ம் சேர்ந்து அவனை பண்பாளியா ஆக்குது. நல்ல பண்பாளிக்கு ஒரு குழந்தை பிறக்கும். ஊரெல்லாம் சொல்லுவாங்க, ஐயோ இப்படியாப்பட்டவருக்கு ஒரு குழந்தை பிறந்துக்குதுப்பான்னு. ஆனா அந்த குழந்தை வளர்ந்த உடனே, ஐயோ இப்படியாப்பட்டவங்களுக்கு இவன் பிறந்தானப்பா அப்படின்வாங்க. காரணம் என்ன? தாய் தகப்பன் நல்லவங்க, பிள்ளை துஷ்டனா போயிட்டான். ஆனா தாய் தகப்பன் கொடூரமானவனா இருப்பான், அருமையான குழந்தை பிறந்து இவங்களுக்கு பிறக்கக்கூடிய புள்ளியாப்பா இது அப்படின்னுவான். இது எதை கொண்டு நடக்குது? தாய் தகப்பனும் நல்லா இருக்கணும், வந்து சேர்ந்தவனும் நல்லவனா இருக்கும். அதனால்தான் சொல்றது, இப்போ ஒரு தாய்க்கு எல்லாரும் சொல்லுவாங்க அந்த தாயினுடைய உயிர் தான் தந்தையினுடைய உயிர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. கிடையவே கிடையாது. நல்லா நீங்க சிந்திச்சு பார்க்கணும். ஒரு தாய்க்கு ஒரு தகப்பனுக்கும் 3 குழந்தைகள் பிறகுது. அந்த 3 குழந்தையும் ஒரே தந்தையினுடைய விந்து, ஒரே தாயினுடைய சுரோநீதம், ஒரே தாயினுடைய வயிறு. அப்போ 3 குழந்தைக்கும் ஒரே மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கணும். இருக்குதா? எங்கேயும் பார்க்க முடியாது. இதுக்கு அடிப்படை என்ன? அப்போ உள்ள புகுந்தவன் அவனுடைய உயிர் இல்லை. இப்போ ஒரு உடலுக்கு உடம்பு சரியில்லை, தாய் தகப்பன் டாக்டர் கிட்ட தூக்கின்னு ஓடுறான், அதுக்கு என்னென்ன பணிவுடை செய்யணுமோ எல்லாம் செய்யறான். ஆனா இந்த உயிருக்கு எந்த பணிவுடையாவது எந்த தாய் தகப்பனாவது இது வரைக்கும் செய்தது உண்டா? ஏன்? அதுக்கு தாய் தகப்பன் நம்ம இல்லை, அதுக்கு தாய் தகப்பன் மேல இருக்கிறான். அவனால மட்டும்தான் அதுக்கு பணிவுடை செய்ய முடியும். அப்போ அவன் பணிவுடை செய்யறவன் யாருக்கு செய்தானோ அவன் தான் ஞானியானோ. மனிதன் தனக்கு உகந்த சந்ததியை உருவாக்க முடியுமா? முடியும். இப்ப மனித வாழ்க்கையில் பார்த்தா ஒரு சில ஊனமா பிறக்கிறாங்க, ஒரு சிலர் அரவாணியா பிறக்கிறாங்க, அப்ப கருப்பா பிறக்கிறாங்க, சிவப்பா பிறக்கிறாங்க, ஒவ்வொருத்தருக்கு உருவமா தாழ்வு மனப்பண்புல இருக்கு. இதெல்லாம் இறைவனுடைய செயல் இல்லை, மனிதனுடைய செயல். ஏனென்றால்
ஒரு தம்பதிக்கு 4 பெண் குழந்தை பிறகுது. அந்த தம்பதி என்ன நினைக்கிறாரு, ஒரு ஆண் குழந்தை வேணும்னு விரும்புறாரு. ஆனா பிறக்கவே இல்லை. ஒரு தம்பதிக்கு 5 பிள்ளைகள் பிறகுது, ஆண் குழந்தைகளா பிறகுது. அவரு ஒரு பெண் வேணும்னு விரும்புறாரு, அவருக்கும் பிறக்கல. ஒரு தம்பதிக்கு 4 பெண் குழந்தை இருக்குது, 4 ஆண் குழந்தை இருக்குது. ஆனா ஒரு திருநங்கையாவும் பிறக்குது. இதுக்கு என்ன காரணம், என்ன அடிப்படை அப்படின்னு பார்த்தா, அந்த கணவனும் மனைவியும் புணரல் பண்ணும்போது வலது நாசியில பிராணன் ஓடிக்கின்னு இருந்தால் எத்தனை முறை குழந்தை பிறந்தாலும் அது ஆண் குழந்தையாவே பிறக்கப்படும். இடது நாசியில சுவாசம் ஓடும்போது அவன் கணவன் மனைவி இணையும் போது எத்தனை முறை குழந்தை பிறந்தாலும் பெண் குழந்தையா தான் பிறக்கும். இது சுவாசத்தினுடைய மாற்றங்கள். இடது நாசியிலும் இல்ல வடது நாசியிலும் இல்ல, சுழுமுனையில ஓடும்போது திருநங்கையா பிறந்த போது அது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. இதுதான் பிறவிக்கு காரணமான விஷயம். இந்த பிறவியிலையும் ஊனமா பிறக்கிறதுக்கு காரணம் தச வாயுகளினுடைய செயல்பாடுகள். ஒரு குழந்தை கர்ப்பத்திலிருந்து தானா வர நினைக்கிறது இல்லை, தானா வராது. உதானன்ற ஒரு காத்து ஒச்சாதான் அது வெளியே வரும். அப்போ இந்த கர்ப்பத்தில் இருக்கும்போது தாயினுடைய வயிற்றுல மலம் ஜலம் இது ரெண்டும் அதிகப்படும் போது எது அதிகப்படுத்தோ அதுக்கேற்ற மாதிரி ஊனமா பிறக்கும் குழந்தைகள். அப்ப இது எப்படி கடவுளுக்கு சாத்தியம்னு சொல்ல முடியாது. மனிதனின் தனிப்பட்ட சில தொழில் திறமைகளுக்கு காரணமானது எது? அறிவு. இது பரம்பரையா தொடருமா? இல்ல, தொடராது. ஒரு பிராமணன் இருக்கிறான், அந்த பிராமணனுக்கு ஒரு குழந்தை பிறகுது. பிராமணன் ரொம்ப ஒழுக்கத்துல நிறைஞ்சவனா இருக்கணும். ஆனா அவனுக்கு பிறந்த பிராமணன் ஒழுக்கமானவன், பிராமண பிள்ளை ஒழுக்கமானவனா இல்லை. இதுக்கு காரணம் என்ன? பிராமண குலத்துல பிறந்த உடனே அந்த குழந்தை ஒழுக்கமா தான் இருக்கணும். பிராமண குலத்துல பிறந்த உடனே அந்த குழந்தை சிகப்பா தான் இருக்கணும். பிராமண குலத்துல பிறந்த உடனே அதனுடைய வேதங்களை கற்கணும்ன்ற எண்ணம் தான் இருக்கணும். ஆனா இல்ல. இதுக்கு என்ன காரணம்? உடல் பிராமண உடல், உயிர் பிராமண உயிர் இல்ல. இங்கு ஒரு பிராமணன் இறந்துடுவான், ஒரு காலனில பறைசாற்றவனுக்குரிய மகனா பிறப்பான். ஆனா நிறம் கருப்பு. இவ்வளவு இருந்தாலும் ஒழுக்கத்துல நிறைஞ்சிருப்பான். காரணம் என்ன அப்படின்னா, அவன் ஜீவன் எதை கொண்டதோ அதை கொண்ட செயல்பாடுகள். எந்த உடலுக்குள்ள எந்த ஜீவன் பூந்துதோ அந்த ஜீவனுக்கு ஏற்ற அறிவு வளர்ச்சி. இப்போ டிவியில கூட காட்டினாங்க, ஒரு 3 வயசு குழந்தை திருக்குறளை மாறி 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 சொல்லுது. அவங்க அப்பா அம்மாவுக்கு திருக்குறள் தெரியல. இது எப்படி பரம்பரைன்னு சொல்ல முடியும்? வள்ளுவனுடைய அவங்க அப்பாவுக்கு திருக்குறளே தெரியாது, வள்ளுவர் எழுதுகிறாரு. ஆத்திச்சோடியே ஔவையாருடைய அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாது, ஆத்திச்சோடி எழுதிச்சு அவை. இது பரம்பரைன்னு சொல்ல முடியாது. சேரக்கூடிய இடம், வந்த ஜீவன், செயல்படக்கூடிய நிலை, இது 3ம் சேர்ந்து உருவாக்கப்படுது. அன்பே சிவம், மனமே குரு. அன்பர்களே, நீங்கள் இப்போது கேட்டுக்கொண்டிருப்பது வாக்ஸ்பாப் மீடியா கேட் நிறுவனம் வழங்கும் தேடல் என்ற தொடர் நிகழ்ச்சியின் ஒலிச்சேவை. பக்தி, ஆன்மீகம் தொடர்பான கேள்விகளுக்கு பிரம்மசூத்திர குழுவின் தலைவரும் சித்தர் முறை ராஜயோக குருவுமான பிரம்மஸ்ரீ நித்யானந்தம் ஐயா அவர்கள் அளித்த பதில்களின் சிறு தொகுப்பே இந்த ஒலிச்சேவை. விவரங்கள் பெற நீங்கள் விரும்பினால் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9712011469 மற்றும் 9042316709. இமெயில் brahmasutra@gmail.com, brahmasutra@gmail.com. ஹிந்து மதம் என்பதன் விளக்கம் என்ன, அதன் சிறப்புகள் என்ன? இந்து மதம் என்றது ஒரு பேராற்றல் வாழ்ந்த மதம். ஆனா அவ்வளோ சிறப்பான மதத்தை பிழப்புக்கு பலியாக்கிட்டாங்க. அதை இந்து அப்படின்னா சந்திரன் பேர். இந்த இந்து மதத்துக்குள்ள இருக்கிற மனிதன் எந்த ஞானியும் குறிப்பிட முடியல. ஏன் குறிப்பிட முடியல? அதுல நபிகள் நாயகம் மட்டும்தான் ஞானியா வந்தாரு, இதுல இயேசு கிறிஸ்து மட்டும்தான் ஞானியா வந்தாரு, இதுல மாசத்துக்கு ஒரு ஞானி வந்துக்கினே இருக்கிறாரு. இதுல யார கடவுளாக்கிவாங்க? ஆக்கிக்க முடியல. அப்போ இதுக்கு ஒரு பொது பொருள் வேணும். இந்த பொது பொருள் எது எது சாதகமான மனித ஜீவராசிகளுக்கு அப்படின்னு பார்த்தா இந்து. இந்துன்னா என்ன? சந்திரன். சந்திரனை ஏன் இவங்க முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துக்கினாங்க அப்படின்னா, சூரியனுடைய ஒளி நேரடியா பூமியில பட்டா ஒரு பொருளும் இங்க தாங்காது, பூமியை துக்குநூறா வெச்சு செதறிடும். அப்போ சூரியன் கொடுக்கிற வெப்பத்தை வாங்கி இந்த மனிதனுக்கு எவ்வளோ, இந்த உயிரினங்களை வாழறதுக்கு எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுத்து இந்த உயிரினங்களை காக்கக்கூடியது சந்திரன்.
இப்படி காக்கக்கூடிய பொருள், நன்மை செய்யக்கூடிய பொருள், நாடா இருக்கக்கூடிய பொருளுக்கு பேர் இந்து. அதனால இந்த மனிதன் பொதுவான மதம் இந்து மதம்னு வச்சுக்கணும். அப்ப இந்து மதம் எப்போ தோன்றியது? காலமே கிடையாது. மனிதன் தோன்றினப்பவே இந்து தோன்றினான். ஏன் மனிதன் தோன்றியப்போ இந்து தோன்றினான் அப்படின்னா, உலகத்துல சந்திரனும் சூரியனும் இந்த பூமிக்கு ஒரு வழிகாட்டி, இந்த பூமி வாழறதுக்கு வழி கொடுக்குது. அதே மாதிரி மனிதனுக்கு சந்திரகலை சூரிய கலை தான் உயிரோட வச்சிருக்குது. அப்போ சந்திரகலையும் சூரிய கலையும் தான் மனிதனை வாழ வச்சுக்கினுக்குது. எப்படி சந்திரகலையும் சூரிய கலையும் மனிதனை வாழ வச்சுக்கினுக்குது? இந்த உடலுக்கு எவ்வளோ குளிர்ச்சி ஏற்பட்டாலும் பூமிக்குள்ள அந்த குளிர்ச்சிக்கு தாங்கக்கூடிய அளவுக்கு இந்த சூரிய கலை சூடேத்துது. ஓடி 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 நம்ம உடலை சூடேத்துது. இந்த சூடு அதிகமா போயிடாம மிதப்படுத்துது சந்திரகலை ஓடி. இது எவ்வளவு நேரத்துக்கு எவ்வளவு நேரம் மாறுபடுது? 56 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி தன்னை தானே மாத்திக்குது. நம்ம மாத்திக்கல. அப்போ மனிதனை இயக்கக்கூடியது, மனிதனுக்குள்ள இயங்கக்கூடியது எது அப்படின்னா இந்து. இந்த உலகத்துக்கு பொதுவான பொருள். அப்போ இந்து இல்லைன்னா இந்த உலகம் இல்லை. அதனால இந்து மதம்ன்றது ஒரு முக்கியத்துவம். இந்த இந்து மதத்துக்குள்ள தோன்றிய ஞானிகள் பலர். இறைவனை அடையக்கூடிய பாதையை கண்டுபிடிச்சவன் இந்து ஞானிகள். எதை கொண்டால் இறைவனை அடைய முடியும்? சித்தாடலா, பக்தியா, கூட்டு பிரார்த்தனையா அப்படின்னு பார்த்தா ஏதாலையும் இறைவனை அடைய முடியாது. எந்த இறைவனால படைக்கப்பட்டோ இந்த சுவாசம் ஆத்மான்ற ஒரு லயம் இருக்குதோ, அந்த ஆத்மான்ற லயத்தை புடிச்சிக்கினா தான் அது எங்க போகுமோ அங்க போகும் அப்படின்னு இறைவனை அடையறதுக்கு வழிவகுத்து கொடுத்த ஞானிகள் இந்து ஞானிகள். இது உலகம் மறுக்க முடியாத விஷயம். அப்படி என்றால் இதற்காக பலவிதமான வழிபாட்டு முறைகளை இந்து மதத்தில் வைத்துள்ளார்கள். உங்களுக்கு 4 பொண்ணு பிறகுது, 4 பொண்ணு தான். அதுக்கு ஏன் பேர் வேற வேற வைக்கிறீங்க? என் பொண்ணேன்னு கூப்பிடலாமே? கூப்பிட முடியுமா? ஒரு அடையாளம் தேவை. அந்த அடையாளங்கள் தான் இதெல்லாம். அதே மாதிரி இதுல யார் யாரு எந்தெந்த மதத்தை சார்ந்தவங்க, ஒருத்தன் பட்டை போட்டு போனா இவர் சிவ மதத்துக்கார் சார்ந்தவர், நாமம் போட்டு போனா பெருமாள் மதத்துக்கார் சார்ந்தவர். இந்த அடையாளங்களுக்காக தான் இதெல்லாம் உருவாக்கப்பட்டது. நேரடியாக ஞானிகள் வந்து எல்லாத்துக்கும் யோக முறை கொடுத்துருக்கலாம் இல்ல, அங்கதான் வித்தியாசம் இருக்குது. ஞானம்ன்றது ஒரு பேராற்றல் உள்ளவனுக்கு மட்டும்தான் வரும். எல்லாருக்கும் ஞானம் வராது. ஏன்னா மனிதன் 10 பேரோட கூடி வாழும் போது அவனுக்கு சந்தோஷம் பிறகுது, தனித்து இருந்தா அவனுக்கு துக்கம் பிறகுது. அப்ப இவன் என்ன பண்றான்? கூடி வாழணும்னு நினைக்கிறான், தனித்து இருக்க விரும்பல. அப்போ இந்த பக்தி மட்டும்தான் கூடி வாழ முடியும். ஞானம்ன்றது தனித்து இயக்கக்கூடியது. அதனால அவன் பக்திக்கு போயிட்டான். பக்தியில சிரமம் கிடையாது, ஞானத்துல சிரமம். பக்தியில அழகு உண்டு, ஞானத்துல அசிங்கம் உண்டு. அதனால இந்த மாறுதலுக்காக எல்லாரும் ஞானத்தை அடைய முடியாது. அதனால இறைவன்ற ஒரு பரம்பொருள் இருந்தாதான் மனிதன் ஒரு கட்டுக்குள்ள வாழ முடியும். இறைவன்ற ஒரு பொருளை வச்சா மனிதன் தனக்கு அடங்கி வாழ்வான் அப்படின்றதுக்காக தான் பக்தி வைக்கப்பட்டது. எந்த ஒரு கோவில்ல போந்தாலும் முதல்ல ஒரு சின்ன சாமி இருக்கும். அந்த சாமி கிட்ட போய், புள்ளியார் சாமி இருக்குது, புள்ளியார் சாமி கிட்ட போய் நல்லா 2 தோப்ப கட்டணம் போட்டு 4 கொட்டு கொட்டி 3 சுத்து சுத்தி அப்புறம் தான் அடுத்த சாமி கிட்ட போவான். இதனுடைய அர்த்தம் என்ன? சாமி கொட்டா போட சொல்லிக்கிச்சு, இந்த புத்தியா போட சொல்லிக்கிச்சு. ஒன்னும் இல்லை, இவனுடைய அங்க அசைவுகளை சீராக்குறாங்க. அதே ஜோரோட போய் இன்னொரு சாமியாண்ட தலை கீழவும் புட்டத்தை மேலையும் தூக்கி வழிபடணும். அப்படி வழிபடும் போது என்ன ஆகுது? இப்ப சொன்ன சக்தி நீட்டு இடுப்புல சக்தி புடிச்சுக்கிச்சுன்னு, அந்த சக்தின்ற நீரோட்டம் அந்த முதுகு தண்டு வழியா ஓடி அவனுடைய மூளையை ஒரு ரவுண்ட் அடிச்சு திருப்பி இடுப்புக்கு வரும்போது அவன் மனிதன் சாந்தமா வாழ்வான். அதுக்காக பக்தியில வழிபாடு, இறைவனை எப்படி எல்லாம் வழிபடணும் அப்படின்னு ஒரு வழிபாடு முறையை கத்து கொடுத்தான். அப்போ அவன் யோகம் பண்ணாமையே அவனுக்குள்ளவே அந்த யோகத்தை உருவாக்கத்துக்கு ஒரு பக்தியை வச்சான். அதுக்குதான் பக்தி வச்சு இத்தனை விதமா கும்பிடுங்க அப்படின்னா. மனிதன்றும் ஒருத்தன் தான், மதங்கள் வேற இருக்கலாம், செயல்பாடு ஒண்ணுதான், நாடு வேறவா இருக்கலாம். அப்போ வழிமுறை ஒன்னா தான் இருக்கணும். ஒன்னா இருந்தாதான் மனிதனா வாழ முடியும். இந்த வழிபாடுகள் இல்லாதவன் பாவ புண்ணியத்துக்கு அப்பாற்பட்டவன் ஆயிடுவான். இந்த வழிபாடு உள்ளவன் ஒரு தவறு செய்தா கூட அவன் வருந்தத்துக்கு சமயம் உண்டு, சந்தர்ப்பம் உண்டு. இந்த வழிபாடு இல்லாதவன் அவன் தவறுன்றதை பத்தி யோசிக்க போறதே கிடையாது. உலக உயிர்கள் அனைத்துக்குமான பொதுவான வேதம் எது? இந்து மதம்னு கேள்வி கேட்டீங்க. இந்து மதத்துல 4 வேதங்கள் இருக்குது. 4 வேதங்கள் என்னன்னா, யஜுர் வேதம், ரிக் வேதம், சாம வேதம், அதர்ம வேதம். இந்த 4 வேதம் காலங்களே தெரியாத வேதம். இது காலங்கள் தெரிஞ்ச வேதம். ஆதிசங்கரர் அத்வைதம்னு ஒரு வேதம் எழுதினார். அப்ப 5 வேதம் ஆச்சு. இதுவும் இல்லாம
ஒரு 6000 வருஷத்துக்கு முன்ன பகவத்கீதைன்ற ஒரு வேதம் வந்தது. 6 வேதமாச்சு. இதுல இத்தனை வேதத்தையும் எல்லா ஜீவராசிக்கும் பொருந்துமா? எல்லா மதத்தினருக்கும் பொருந்துமா? பொருந்தாது. யாருக்கு பொருந்தும்? எவன் எதை சார்ந்தானோ அவனுக்கு மட்டும்தான் பொருந்தும். மற்றவனுக்கு இது பொருந்துமா? பொருந்தாது. அப்போ குரான் இருக்குது, முஸ்லிம் வேதம் இருக்குது. இத இந்து மக்கள் படிப்பாங்களா? இந்து மக்களுக்கு பொருந்துமா? பொருந்தாது. கிறிஸ்தவ வேதம் இருக்குது, பைபிள். அந்த பைபிளை முஸ்லிம்ங்க படிப்பாங்களா? அவங்களுக்கு பொருந்துமா? பொருந்தாது. அப்போ இந்த வேதங்கள் எழுதப்பட்டது யாருக்காகன்னா மனிதனுக்காக மட்டும், அவன் மதத்துக்காருக்காக மட்டுமே எழுதப்பட்டது. ஆனா இது உலகத்துல உள்ள அத்தனை மனிதருக்கும் ஒத்து வராத வேதங்கள். ஆனா உலகத்துல உள்ள அத்தனை வேத மனிதர்களுக்கும், மனிதனுக்கு மட்டும் இல்ல அத்தனை ஜீவராசிக்கும் பொருந்தக்கூடிய வேதம் இறைவனால எழுதப்பட்டது. அது ஒண்ணு பூமி, இன்னொன்னு சந்திரன், இன்னொன்னு சூரியன், இன்னொன்னு வெள்ளி. இந்த 4 வேதத்துக்குள்ளதான் உலகத்துல உள்ள அத்தனை ஜீவராசிகளும் ஒன்னா இயங்க முடியும். மத்த மனித எழுதின வேதத்துக்குள்ள மத்த நாடே இயங்காது, மத்த மதமே இயங்காது. அப்புறம் எப்படி அது பொது வேதம்னு சொல்ல முடியும்? தசாவதார தத்துவத்தை விளக்க. தசாவதாரம் என்பது ஒரு இறைவனை முன்னிறுத்தி இறைவன் இத்தனை அவதாரங்கள் எடுத்து வந்தார் அப்படின்ற தத்துவத்தை கொண்டு வந்தாங்க. ஆனா தசாவதாரத்தினுடைய நிலை, உண்மையான நிலை என்னன்னு பாத்தீங்கன்னா மனிதனுடைய பரிமாண வளர்ச்சி. ஆதி மனிதன் என்ன பண்ணின்னு இருந்தான், எப்படி இருந்தான், இன்றைய மனிதன் என்ன பண்றான், எப்படி இருக்கிறான், இதுதான் தசாவதாரத்தினுடைய நோக்கம். அப்போ இந்த மனிதன் எங்கிருந்து தோன்றினான்? எல்லா நாட்டுகள்லயும் எல்லா அறிஞர்களும் சொல்றாங்க குரங்குல இருந்து மனிதன் வந்தான். ஆனா அது என்னால ஏற்க முடியல. ஏன்னா குரங்கு எங்கிருந்து வந்தது யோசிக்க வேண்டாவா? அவன் சொல்லட்டும், அவன் அறிவாளியா இருக்கட்டும், நம்ம கொஞ்சம் சிந்திக்க வேண்டாவா? ஏன்னா நிலப்பகுதிக்கு உயிரினங்கள் உருவாகி வந்ததுக்கு காரணம் நீர்ப்பகுதியிலிருந்து. நிலப்பகுதிக்கு உயிரினங்கள் வந்ததுக்கு அடிப்படை நீரினத்திலிருந்து தான். அப்போ அந்த நீரினத்தில் தோன்றியதான் மச்ச அவதாரம், முதல் அவதாரம். அந்த நீரினத்திலேயே இன்னும் கொஞ்சம் பரிமாண வளர்ச்சி அடைஞ்சு கூர்ம அவதாரம், இதான் ஆம அவதாரம் வந்தது. அந்த நீர்ப்பகுதியிலிருந்து கரையேறி வந்ததான் பன்றி அவதாரம் இல்லையா? அந்த பன்றி அவதாரத்திலிருந்து இன்னும் கொஞ்சம் முன்னேறித்தான் சிம்ம அவதாரம். இது மனிதனுடைய பரிமாண வளர்ச்சி. இந்த சிம்ம அவதாரத்துல இருந்து வந்ததான் வாமன அவதாரம். வாமன அவதாரத்திலிருந்து வந்ததான் பரசுராம அவதாரம். வில் வித்தையில சிறந்தவரா வந்தார். உலகத்துல அவரை மாதிரி வில் வித்தையாலேயே இல்லை, அவரா வந்தார். பரசுராமரா வந்த உடனே இப்படித்தான் வாழணும், மனிதன்றவ ஒரு கட்டுக்குள்ள வாழணும், ஒருவன் ஒருத்தியோட வாழணும் அப்படின்னு வந்ததான் 7வது அவதாரம் ராம அவதாரம் இல்லையா? சரி, ராம அவதாரம் வந்தது, கலியுகம் பிறந்தது, உலகம் அழிஞ்சே தீரணும், அழிக்கணும், இது எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு வந்ததான் பலராம அவதாரம், 8வது அவதாரம். இந்த அழிவுக்கு அடிப்படையா எதை வைக்கலாம் அப்படின்னா அரசியலை வைக்கலாம் அப்படின்னு வந்ததான் கிருஷ்ண அவதாரம். அதான் நடந்துருக்கு நாட்டுல. உலக அழிவுக்கு அரசியல் தான் அடிப்படையா இருக்குது இல்லையா? இப்போ இத்தனையும் அழியணும், சேர்ந்து அழியணும்னா என்ன வைக்கணும்? கல்கி அவதாரம் வைக்கணும். அப்ப கல்கினா என்ன பார்க்கணும் இல்லையா? கல்கினா காற்று, பூகம்பம், சுனாமி, பூமி வெடிப்பு, இது எல்லாமே கல்கியால நடத்தப்படுறது தான். கல்கியினுடைய அடையாளம் பாத்தீங்களா? ஒரு குதிரை இருக்கும், அது மேல ஒரு ஆள் ஒரு ராஜா உட்காந்துப்பாரு, ஒரு கத்தி எடுத்து வீசிக்கின்னு வருவார். ஏன்னா ஒரு பூகம்பம் வந்தா குறிப்பிட்ட இடத்துல தான் வரும், ஒரு எரிமலை வந்தா குறிப்பிட்ட இடத்துல தான் வரும், எல்லாமே அந்தந்த பகுதிக்குள்ள தான் வரும். ஆனா இந்த கல்கி வந்தா உலகம் மொத்தம் ஒரு வினாடியில் அழிச்சிடும், அவ்வளோ ஆற்றல் பற்றது. இப்போ கடல் தண்ணி மெரினா பீச்சில் இருக்குது. ஏன் இருக்குதுன்னா காத்து அதிகம் இல்லாத, அதனால அங்கே இருக்குது. இது கல்கி வந்து அடிச்சதுன்னா இந்த கடல் தண்ணி அண்ணாண்ட கடல்கரை வரைக்கும் ஓடிடும். அப்போ இந்த தள்ளிக்குன்னு போற ஆற்றல் படைச்சது எல்லா பொருள்களும் இருக்குது, செயல்பாடுகள் கிடையாது. நெருப்பு இருக்குது, மண் இருக்குது, ஆகாயம் இருக்குது, எல்லா பொருள்களும் இருக்குது, செயல்பாடுகள் கிடையாது. ஆனா இத்தனை பொருளையும் இயக்கக்கூடிய பொருள் காற்று. அந்த காற்றுக்கு பேர் தான் கல்கி. இதுவே தசாவதாரம். உயிர் தோற்றம் எவ்வாறு உருவானது? 5 பஞ்சபூதத்தால் உருவாக்கப்பட்டது. நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பூமி. இதுக்கு உங்களுக்கு விளக்கம் கொடுக்கணும்னா நீங்க புரிஞ்சுக்கணும்னாக்கா, இது ஒரு சுத்தமான தரை. இங்க மழை பெய்யுது,
மழை பெஞ்ச உடனே தண்ணி நின்று போச்சு. மழை பெஞ்சு தண்ணி நிற்கும் போது அங்கே ஒன்றுமே இல்லை, வெறும் தரையும் தண்ணியும் தான் இருந்தது. அதில் அந்த தண்ணியில் மறுநாள் காத்தடிக்குது, இருள் நிலா விழுது, மறுநாள் சூரியன் விழுது. இந்த அஞ்சும் ஒன்று சேர்ந்த உடனே அங்கே ஒரு உயிரினம் உண்டாகுது. பார்த்துருக்கிறீங்களா ரோடுங்கள? இப்படி இந்த 5 பஞ்சபூதமும் விந்துக்குள்ளவே இருக்குது. நீர், நெருப்பு, ஆகாயம், பூமி. இந்த 5 பஞ்சபூதமும் அந்த விந்துக்குள்ள இருக்குது, அந்த ஸ்ரோனிதத்துக்குள்ளவும் இருக்குது. இந்த 5 5 10 சேரும்போது தச வாயுக்கள் உருவாகுது. அதனால கருத்தரிக்குது, உயிரினம் அப்படி உண்டாகுது. அது எதோட உண்டாகுது? தாயினுடைய சுவாசத்தோட உடல் உண்டாகுது. சுயமான உயிர் கிடையாது அது. அப்போ வெளியே வந்த பிறகு அந்த உடல் தாயினுடைய சுவாசத்தோட வெளியே வரும்போது அந்த தொப்புள் கொடியை கட் பண்ணும் போது அது பிண்டமாகுது, அசைவற்ற பொருளாகி போகுது. அதுக்கப்புறம் அதை தண்ணி தெளிச்சியோ இல்லை தட்டியோ எழுப்பும் போது ஆண் வாய் பிறக்கும் போது அகார உகார மகாரம். அகாரம் என்றால் அம்மா, மகாரம் என்றால் மகாவிஷ்ணு, உகாரம் என்றால் சிவம். இந்த முப்பொருளும் ஒன்னா ஓம், அது பேர் தான் பிரணவம். இந்த 3 எழுத்தும் சேர்ந்தது தான் பிரணவம். அந்த பிரணவ பொருள் உள்ளே போயிடுது. உள்ள போகும்போது அது தனக்கு தேவையான இடத்தை பிடிக்குது. அப்ப மகாரம் என்ற எழுத்து தொப்புல பிடிக்குது, அகாரம் என்ற எழுத்து இடுப்பை பிடிக்குது, உகாரம் என்ற எழுத்து உச்ச பிடிக்குது. போகும்போது 3 ஒன்றா போச்சு. ஆனா உள்ள போன உடனே 3 இடத்த பிடிச்சிக்கிச்சு. அந்த 3 இடத்தினுடைய இயக்கம் தான் பிரணவ இயக்கம். அப்ப அந்த 3 என்னன்னாவ இயங்குது? நாதம், விந்து, கலை. முப்பொருள் உள்ள ஒன்னா போச்சு. உள்ள போய் முப்பொருளும் பிரிஞ்சுது. முப்பொருளுடைய செயல் என்ன அப்படின்னும் போது நாதம், விந்து, கலை. இது முப்பொருளா உள்ள இருந்து இயக்குது. இயக்கும் போது நம்ம இயங்குறோம். இதுதான் உயிர் பிறப்பினுடைய ரகசியம். கோவிலில் உள்ள சிற்பங்கள் முதலில் எவ்வாறு தோன்றி இருக்கும்?